ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனி குருஜி சேனல். நீங்கள் நம்மள இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரீசெண்டாக வந்த அனிமே அப்டேட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ ஒன்றும் அவ்வளோ பெருசாக இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்டேட்டுமே கம்மி தான். ஸோ தமிழ் டப் அப்டேட் பார்த்தீங்கன்னா 2 அனிமேக்கு வந்திருக்கு. ஸோ என்னென்ன அனிமேக்கு தமிழ் டப் வந்திருக்கு அப்படிங்கிறத வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பான முறையில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனல் இப்போ தான் 1500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கு. கூடிய சீக்கிரம் நம்ம சேனல் 2000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து கொண்டு. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னா, அசாசினேஷன் கிளாஸ் ரூமோடைய நியூ அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வருது, ஜூலை 22. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன அனௌன்ஸ்மெண்ட் வருதோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கமெண்ட் பின் பண்ணி வச்சிடறேன். ஸோ என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கானுங்க அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ வீடியோ ஃபர்ஸ்ட் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலுமே நான் சொல்லிடுறேன். ஸோ அசோசியேஷன் கிளாஸ் ரூமுக்கு அஸ் யூஷுவல் ஆல்ரெடி தமிழ் டப் இருக்கு அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நியூவாக வந்தாலுமே அதுக்கு தமிழ் டப் கூட தான் செய்வானுங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ன அனிமே அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்சியா கோட்டாவோடைய நியூ விஷுவல் போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் எபிசோட் ரிலீஸ் பண்ணல இல்லையா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நியூவாக ஒரு விஷுவல் போஸ்ட் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ யாருன்னா எர்ஜினோடைய ஒரு ஆக்ஷன் விஷுவல் ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இது தேவையில்லாத ஆணி தான். ஸோ என்ன ஒரு எலெக்ஷன்னால பார்த்தீங்கன்னா தள்ளி போட்டானுங்க. ஸோ நம்ம காட்சியா கோட்டாவோட எபிசோடுமே தள்ளி போட்டானுங்க, ஒன் பீஸோட எபிசோடுமே தள்ளி போட்டானுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக், அதாவது ஜூலை 27 தான் இதோடைய அடுத்த எபிசோட்ஸ்லாம் காத்திருக்க வேண்டியது இருக்கு. அன்னைக்கு தான் மை ட்ரெஸ் அப் டார்லிங்கோட தமிழ் டப்புமே ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூ பிக் அனௌன்ஸ்மெண்ட், இன்னொரு பிக் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பை எக்ஸ் ஃபேமிலியோடைய சீசன் 3 நியூ ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நேற்றே சொல்லியிருந்தாங்க. ஸோ நேற்று வீடியோ போட முடியல. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரெய்லரே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நியூ ட்ரெய்லரு. சரி, நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா கிரன்ச் ரோலோடைய அஃபிஷியல் யூடியூப் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ நியூ ஒரு ட்ரெய்லர் அப்டேட் பண்ணியிருக்கானுங்க, சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம லாய்ட் ஃபோர்ஜரு, ஆனியா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரொம்ப நாள் கழிச்சு இந்த அனிமையோட ட்ரெய்லர் பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சூப்பர் ஃபீல் குட்டாக இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருந்துச்சு. சீசன் 3 எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. தமிழ் டப்புமே கண்டிப்பான முறையில் இது வந்தாலுமே சூப்பராக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீமன் ஸ்லேயருடைய கிஷினோமோ யாயிஷுபாவுடைய இன்ஃபினிட்டி கேஸ்டோடைய பார்ட் 1 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லை, ஜூலை 18. ஸோ இது பார்த்தீங்கன்னா வித்தின் 4 டேஸில் பார்த்தீங்கன்னா 7.31 அதாவது பில்லியன் யான் பார்த்தீங்கன்னா சம்பாரிச்சிருச்சு. ஸோ வித்தின் 4 டேஸில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ மூகன் ட்ரெயின் தான் பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயரோட ஃபர்ஸ்ட் மூவியாக பிக் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்துச்சு. ஸோ இப்போ அதையே தாண்டி பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர் போயிருச்சு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூவிக்கு அவ்வளோ ஹைப்பாக இருக்குது. புக் மை ஷோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்தியாவுக்கு ரிலீஸே ஆகலை. அதனால புக் மை ஷோவில் டாப் லிஸ்ட்டில் இருக்குது. அதாவது அதிகமாக புக் பண்ண மூவிஸ்ல பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயரோடைய இந்த இன்ஃபினிட்டி கேஸ்டில் மூவியுமே பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்கு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அவ்வளோ ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர் நிறைய இடத்துல லீக் சுத்திக்கிட்டே இருக்கு. ஸோ நீங்க தியேட்டர்ல தான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க, இல்லை தமிழ் டப்ல தான் வரணும் அப்பதான் நான் பார்ப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னாலே ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவை அவ்வளோவா குறைக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லரை சுற்றி அள்ளி தொடச்சி விட்டுட்டு இருக்கானுங்க. ஸோ ஸ்பாய்லர் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களையே நீங்கள் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனிமே பார்த்துட்டேன் ப்ரோ, நான் தேட்டர் பண்ணிட்டே பார்த்துட்டேன் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ அது எந்த கிளிப்ஸுமே எடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுற ட்ரை பண்ணிடாதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா 200+ அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேன் ஆயிடுச்சு. அதாவது இந்த கிளிப்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு ரீசனுக்காண்டி எவ்வளோ பெரிய அக்கௌண்ட்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 200+ அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பேன் ஆயிருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ யாருமே இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் அப்டேட் சொல்லியிருக்கேன், சொல்றேன்டியா ப்ரோ, என்ன ப்ரோ அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ லாக்கோடைய இன்னொரு ரீடப் பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிரன்ச் ரோல்ல ஒரு டப் இருக்கு, அனிமே பூத்துல ஒரு டப் இருக்கு. இன்னொரு யார் ப்ரோ பண்ண போறானுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சி கேஃபே அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ இவங்களுமே பார்த்தீங்கன்னா அனிமே பார்த்தீங்கன்னா டப்ஸ் எடுத்து வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடியா வந்திருக்காங்க. ஸோ தமிழ் டப்புமே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு லீக்ஸ்லாம் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ லாக்கோடைய இன்னொரு டப்புமே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ப்ளூ லாக் வரப்போகுது அப்படின்றதுக்காண்டி ஒரு போஸ்ட் மட்டும் போட்டிருக்காங்க. ஸோ அது டப்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறதையுமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்னென்ன ரீஜனல் டப்ஸ் வரப்போகுதா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லீக்கர்ஸ்லாம் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. தமிழ் டப்புமே வரப்போகிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு அனிமே வரப்போகுதுன்ற ப்ரோ. அது என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோபோட்டிக்ஸ் நோட்ஸ் அப்படிங்கிற ஒரு அனிமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ வந்து ரிலீஸ் ஆக போகுது கிரன்ச் ரோல்ல. ஸோ இப்போதைக்கு இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா லீக்ஸில் தான் இருக்கு. ஆனால் கண்டிப்பான முறையில் தமிழ் டப் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னும் வந்து ஷெடியூல் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ மேபி இந்த மந்த்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த அனிமே ரிலீஸ் ஆயிரும்ங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்க. சும்மா ரோபோட் அனிமேவா வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ வந்து ரோபோட்டை இப்போ ஒன்று வந்துச்சு. அப்புறம் மெட்டாலிக் ஒரு இது ரிலீஸ் பண்ணானுங்க. ஸோ இப்போ கூட பவர் ரேஞ்சர்ஸ் அனிமே மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணானுங்க. அப்புறம் ரோபோட்டா வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. என்ன கதைன்னே தெரியல. ஸோ நம்ம நெக்ஸ்ட் எந்த அனிமே வந்து பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு தமிழ் டப் அனிமே தான். ஸோ அனிமேன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு கிளே அப்படி வச்சுன்னு சொல்லி கிளே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா போக்கிமான் கான்சர்ஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமே இருக்கு. ஸோ அனிமேஷன் சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போக்கிமான் பேஸ் பண்ணி வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் பார்ட் 1 ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக ரொம்ப சின்ன பிள்ளைங்க பார்க்குற மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி தான் மேக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதோடைய பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 6, 2025 அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமே நான் ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்துருக்கேன் ப்ரோ, நான் பார்ட் 2 பார்க்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாருங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் இப்போ வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்த அப்டேட்ஸு. ஸோ போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பார்க்காங்க, செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இத்துடன் உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அனி குருஜி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கப்பா.